யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினான். இயேசு அப்பத்தை பிட்ட உடனே சீசருடைய கண்கள் திறக்கப்பட்டதாமா. சில நேரங்களில் வசனங்கள் எடுத்து நம்ம பேசும் பொழுதே உங்கள் கண்கள் இயேசு நாமத்தில் திறக்கப்படட்டும். அப்போ இந்த வசனத்தில் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். இது யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்றத குறித்து தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம தேவனுடைய கிருபையை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த நாட்களில் அந்த பாபேல் கோபுரத்தை இதெல்லாம் குறித்து பார்த்தோம். ஒரு சிலருக்கு சில சந்தேகம், மனுஷனுடைய பெயர் பெருமையாக இருக்கக்கூடாது, அவன் உயர்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரா? கடவுளுக்கு ஏன் அவ்வளோ ஒரு பொறாமை அப்படின்ற மாதிரி சில கேள்வியெல்லாம் எழும்புது. தேவனுக்கு பொறாமை இல்லை பாருங்க. மனுஷன் பெரிய கோபுரத்தை கட்டி அதுக்கு தனக்கு பேர் வச்சுப்பான். அவன் பேர் இந்த பூமியில் எங்கேயும் என் பேரை விட பெருசாக போயிடும், நான் மட்டும்தான் உயர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு ஒரு பொழுதும் எண்ணம் இல்லை. 10வது அதிகாரத்தில் பாபேல் கோபுரத்தை இடிக்கிறாரு. தனக்கு பேருண்டாகபடி செய்கிற மனிதர்கள் செய்கிற திட்டத்தை அழிக்கிறாரு. 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை அழைக்கிறார். அழைச்சி சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். முதல் அதிகாரத்தில் தங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி நான் இல்லாமல் சிலர் செஞ்சாங்க. அது அவங்களுக்கும் டேஞ்சர், மற்றவங்களுக்கும் டேஞ்சர். அதனால அப்படி ஒரு பெயர் பிரபலம் மனிதர்கள் விரும்பாதீர்கள் அப்படின்றத காமிக்கிற விதமாக தான் அந்த இடத்துல அவர் எதிர்த்து நிற்கிறார். அந்த கோட்டையை அழிக்கிறாரு, அந்த பில்டிங்கை அழிக்கிறாரு. தேவனுடைய செயலில் தேவன் சொல்லி செய்யலை, தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கல. ஆனால் 12வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனே பேசுகிறாரு. தேவனே ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவங்க செஞ்ச ப்ராஜெக்டை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன். அவங்க ஒரு பில்டிங் கட்டி நகரத்தை உண்டாக்கணும்னு நினச்சாங்க. நான் உனக்கு ஒரு நகரத்தை கட்டி வச்சிருக்கிறேன். கையினால் செய்யப்படாத அந்த நகரத்தை விசுவாசித்து அவன் வாழ்ந்தானாமா. ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களுடைய பெயர் பிரபலத்துக்கோ தேவன் விரோதமானவர் அல்ல, அதை உயர்த்தும்படி தான் அவர் இருக்கார். உங்கள் பேருக்குள்ள தான் அவர் பேரும் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபுக்கு தான் 12 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு பெண் பிள்ளை இருந்தது. அந்த 12 பேரில் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா யூதா அப்படின்ற ஒரு நபர். அந்த யூதா அப்படின்ற மனுஷனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த யூதா அப்படின்ற நபருடைய வாழ்வில் எப்படி தேவனுடைய அனாதி தீர்மானங்கள், தேவனுடைய திட்டம், தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்பட்டது, அவன் எப்படி ஒரு மோசமான நிலைமைக்குள் சென்றான், எப்படிலாம் சோதிக்கப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அது மிகுந்த ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 38:6 பார்த்தீங்கன்னா, இந்த யூதா அப்படின்றவனுக்கு ஒரு மூத்த குமாரன் இருந்தான். அந்த மூத்த குமாரனுக்கு தாமார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறான் இந்த யூதா யாரு? ஆபிரகாமுடைய கொள்ளு பேரன். அவங்களுடைய அழைப்பு வேற, தேவன் அவங்களை அழைத்து வந்த விதமே வேற. இவங்களுக்கு உடன்படிக்கை இருக்கு, மற்ற மனிதர்களை போல இவங்க இல்லை. இவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இவங்க விசேஷித்தவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு பேசுகிற ஒரு சந்ததி இவர்கள். அதனால இந்த யூதா பிறக்கும் பொழுதே யாக்கோபுடைய மனைவி என்னன்னு பேர் வைக்குதுன்னா, நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு துதி யூதா அப்படின்னு பேர் வைக்குது. அப்போ தேவனை துதிப்பேன் யூதா அப்படின்னு பேர் வைக்கும் பொழுதே நம்மளுக்கு ஒன்று தெரியணும், இவர்கள் தேவனை குறித்து ஒரு மிகப்பெரிய கண்ணோட்டத்தை உடையவர்கள், தேவனோடு வாழ்கிறவர்கள், தேவனை விரும்புகிறவர்கள், தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் பேர் வைக்கும் போது நீங்கள் அப்படிதான் பேர் வைக்கணும். சிலர் பேர் வச்சிருப்பாங்க யாபேஸ். யாபேஸ்னா என்னது? துக்கத்தின் மகன். துக்கத்தின் மகனே, துக்கத்தின் மகனேன்னு நீங்கள் அப்படி கூப்பிடுறீங்க. டயானா, கொருந்து பட்டணத்தில் இருக்கிற ஒரு விக்கிரக சிலையோட பேரு தீனாள். அதுல இங்கிலீஷ்ல என்னன்னா, தீனாளுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா டயானா. டயானாவை ஸ்டைலா தீனால ஸ்டைலா டயானான்னு அப்படி பேர் வச்சு ரொம்ப ஸ்டைலாலாம் கூப்பிடுற வழக்கம் உண்டு. ஆனா யூதர்கள் மரபிப்படி அவங்க எப்படி வைப்பாங்கன்னா, தீர்க்க தரிசனமா பேர் வைப்பாங்க. ஆதாம தேவன் பேர் வைக்க சொன்னாரு. எப்படி பேர் வைக்க சொன்னாரு? இவன் என்ன பேர் வைப்பான் என்று தேவன் உத்து பார்த்தாராமா. அது வரைக்கும் மிருக ஜீவனுக்குள்ள பேர் வைக்கப்படலை. மிருக ஜீவன்கள் நார்மலாக தான் இருந்துச்சாமா.
அதை குறித்து எழுதுறவங்க எப்படி சொல்றாங்கன்னா, சிங்கத்துக்கு அவன் சிங்கம்னு பேர் வைக்கும் போது தான் அந்த சிங்கத்துக்கு உண்டான ஆற்றல், தைரியம், அந்த ராஜரீகமான ஒரு தைரியமே அந்த சிங்கத்துக்குள்ள அப்படிதான் வந்துச்சாமா. யானைக்கு யானைன்னு பேர் வைக்கும் போது தான் யானைக்கு உண்டான ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னு யூதர்கள் நம்புகிறார்கள். ஆதாம் இப்படிதான் பேர் வச்சிருப்பான் அப்படின்னு நம்புறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க உங்க பேர்ல அப்படி ஒரு வல்லம் இருக்கு. அப்படி ஒரு பேர் வச்சு நீங்க அதை அழைக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் அந்த பேரை நீங்க கேட்டே இருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறாரு. ஆனாதான் ஆபிராம் தகப்பன். ஆபிராம் அப்படின்னா தகப்பன் அர்த்தம். தேவன் அதை அப்படியே மாத்துறாரு, ஆபிரகாம்னு மாத்து அப்படின்றாரு. ஆபிரகாம்னா நேசனுக்கு தகப்பன், ஜாதிகளுக்கு தகப்பன், நாடுகளுக்கு தகப்பன். இன்னும் குழந்தையே வரல, ஆனா பேரை மாத்திக்கின்றாரு. அல்லேலூயா. அவன் போய் விசுவாசித்து எல்லாத்துட்டையும் ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம்னு சொல்றான். தேவன் இன்னைக்கு நைட்டு வந்து உங்க பேரை மாத்தினா நாளைக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் நிப்பீங்களா? ஆதார் கார்டில் என் பேர் மாத்தணுங்க தேவன் சொல்லிட்டார் அப்படின்னு நிச்சயமா நிக்க மாட்டீங்க. ஏன்னா 5 நாள் ஆகும். ஆனா ஆபிரகாம் பாருங்க, உடனே பேரை எல்லாத்துக்கும் மாத்தி விட்டுட்டான். ஆபிரகாம். அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். எந்த ஜாதிக்கு தகப்பன் கேட்டா இன்னும் குழந்தையே வரல, ஆனா விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த யூதா அப்படின்ற இந்த மனிதனுக்கு துதிக்கிறவன், தேவனை பாடுகிறவன், தேவனுடைய நன்மையை சொல்லுகிறவன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னு பேர் வைத்து அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரு மூத்த குமாரன். இந்த குமாரனுக்கு தாமார் அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாங்க. இந்த மூத்த குமாரன் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பொல்லாப்பு செய்யறான், பூமியில ஏதோ ஒரு தீமையை செய்யறான். அதனால வசனம் சொல்லுது, இவன் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாதனா இருந்தபடினால் தேவன் அவனை அழித்து விட்டாராமா. தேவன் அவனை என்ன பண்ணாரு? அழித்துட்டாரு, கொன்னு போட்டாரு. இந்த பெண்ணுக்கு அந்த டைம்ல ஒரு 16 வயசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாமார் அப்படின்ற அவன் இந்த யூதாவுடைய மருமகளுக்கு ஒரு 16 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யூதர்களுடைய சட்டத்திட்டம் என்னன்னு அப்படின்னா, ஒரு மூத்த குமாரனுக்கு திருமணமாகி அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனுடைய தம்பி அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையை தரணும். அந்த தம்பியை செத்துட்டான் அப்படின்னா இன்னொரு தம்பி இருந்தானா அவனும் வாழ்க்கை தரணும். கட்டாயமா இல்ல, மனப்பூர்வமா சம்மதத்தோடு இதை அவங்க செய்வாங்க. அதனால தான் இயேசுட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் திருமணம் செய்தால் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் செத்துட்டான், செகண்ட் ஒருத்தன் திருமணம் செஞ்சான், அவனும் செத்துட்டான், இப்படி 7 பேர் திருமணம் பண்ணி செத்துட்டாங்க ஒரே பெண்ணை. அப்படி ஒரு கலாச்சாரம் அவங்களுக்குள்ள இருக்குது. அப்ப இந்த தாமார் தன்னுடைய முதல் கணவன் இறந்த உடனே அவனுடைய மாமனார் என்ன பண்றாருன்னா, நீ கவலைப்படாதமா, இன்னொரு பையன் இருக்கான், அந்த பையனை உனக்கு திருமணம் செஞ்சு வச்சு உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்து அவன் மூலியமா உன் சந்ததியை கற்றுக்கு, உங்க அண்ணனுடைய சந்ததியை கற்றுக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி 2வது மகனை திருமணம் செய்து அவன் கொடுக்குறான். 2வது மகனும் கர்த்தருக்கு முன்பாக ஏதோ ஒரு பொல்லாப்பான காரியத்தை செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லப்படல. 38வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2வது குமாரனையும் தேவன் அடித்ததுனால் அவன் இறந்து போயிட்டான். 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பெண் வந்து கேட்குறான், எனக்கு 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னொரு பையன் இருக்கான் உங்க வீட்டில், அந்த 3வது பையனை எனக்கு திருமணம் செஞ்சு கொடு. அப்போ அவங்க மாமனார் சொல்றாரு, அந்த 3வது மகன் வந்து இன்னும் 12 வயசு தான் அவனுக்கு ஆச்சு. அப்படிதான் வேத ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க. இங்க வயசெல்லாம் குறிப்பிடப்படல, 12 வயசு தான், ரொம்ப சின்ன பையனா இருக்கான். 38வது அதிகாரம் 11வது வசனம், சேலா பெரியவனாக மட்டும் நீ அப்பா அம்மா வீட்டிலேயே இரு சொன்னான், தகப்பன் வீட்டிலே தங்கி இருந்தால். இப்போ மாமியாரும் இறந்து போயிட்டாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த பெண் ஒரு வாலிப பெண்ணாக தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கா. இந்த கணவர்கள், இவனை திருமணம் செஞ்ச கணவர்கள் ஏதோ ஒரு பெரிய அக்கிரமம் செஞ்சிருக்கிறாங்க, தேவனுக்கு விரோதமா செஞ்சிருக்கிறாங்க. அது தேவன் அடிக்கிற அளவுக்கு வெளிரங்கமா இருக்குது அப்படின்னா ஜனங்களுக்கும் இவன் செஞ்ச அக்கிரமம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அதனால்தான் ஜனங்களுக்கும் பாதிப்பு வருது, சமுதாயத்துக்கே பாதிப்பு வரும்ன்ற பட்சத்துல தான் தேவன் அழிப்பாரு. அப்போ இவங்க ஏதோ ஒரு பெரிய அக்கிரமம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த குடும்பத்துல தேவனை குறித்த ஒரு பயம் லைட்டா இல்லாம போகிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த குடும்பம் ஆபிரகாமை போல் அல்ல, இது வேற மாதிரி பிசாசு இவங்களை த்ரெட் பண்றத, இவங்களை தவறா வழி நடத்துறத இந்த 2 பசங்களை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த மருமக ரொம்ப நாள் அம்மா வீட்டில் வெயிட் பண்றா. வெயிட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த 3வது பையனுக்கும் அந்த காலத்துல திருமணம் ஆகலைன்னா, திருமணம் ஆகி கணவனார் செத்துட்டாங்க அப்படின்னா ஒரு விதமா சாபமா பார்ப்பாங்க. 2வது குழந்தை இல்லைன்னா சாபமா பார்ப்பாங்க. அதனால அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. நிந்தை, போராட்டம், என்ன விதமான வார்த்தைகள் அங்க சொன்னாங்கன்னு தெரியல. சொந்த வீட்லயே அவங்க அந்த பெண்ணை வந்து ஒரு விதமா பேசியிருக்கலாம், பழிச்சு காமிச்சிருக்கலாம், நீ போற வீட்டில் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி பேசியிருக்கலாம், இல்ல சமுதாயம் ஒரு விதமா பேசியிருக்கலாம்.
ஆனால் அந்த பெண்ணோட நிலைமையை பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமான நிலைமை. 16 வயசு பெண்ணு அப்படி இருக்கா. இவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்க்கறா. ரொம்ப நாள் சென்றதுக்கு அப்புறம் மாமியார் இறந்துட்டாங்க. இந்த பையனை எனக்கு தரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறா. என்ன முடிவு? அநேக நாள் சென்ற பின்பு அவனுடைய மாமனார் தன்னுடைய ஊர் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல அவருடைய ஆட்டு மந்தை இருக்குதுன்னு கேள்விப்படுறா. அந்த ஆட்டு மந்தைக்கு மயிர் கத்தரிப்பதற்கு தோலெல்லாம் எடுத்து ஆடைகளை செய்கிற ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு அவர் அங்கே வராருன்னு கேள்விப்படுறா. அப்படி வரும்பொழுது ஒரு தவறான முடிவு கொண்டா. என்ன முடிவு? தன்னுடைய வாலிப விதவை அந்த ட்ரெஸ்ஸை களைச்சு போட்டு வேசியின் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். முக்காடு போட்டு வேசியின் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு வேசி போல அங்கே நிற்கிறா. இவங்க மாமனார் வந்து கேட்குறாரு, நான் உன்கிட்ட சேரும்படி நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த பெண்ணு கேட்குது, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும் அப்படிங்குது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு நல்லா தெரியும் இவர் ஆட்டு மயிர் கத்திரிக்கு தான் போறாரு, இவர் கையில் ஆட்டுக்குட்டி கிடையாது. இவர் போயிட்டு வரதுக்குள்ள நம்பிக்கைக்குரிய ஏதோ ஒன்று என்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். ரொம்ப பிளான் பண்ணி இந்த பெண்ணு பண்ணுது. பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையில் இருக்கிற மோதிரத்தையும் ஆரத்தையும் கேட்குது. மோதிரம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம இந்த காலத்தில் சீல் வைக்கிற மாதிரி ராஜாக்கள்லாம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் நம்பிக்கைக்குரிய காரியங்களை செய்யும்படி சீல் பண்ணுறக்காக மோதிரம் வச்சுருப்பாங்க. இவன் அந்த மோதிரத்தையும் கேட்டு வாங்குறா, ஆரத்தையும் கேட்டு வாங்குறா. வாங்கிட்டு இவ தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறா. இவன் போய் என்ன பண்ணுறான்னா, ஆட்டுக்குட்டியை வேற ஒருத்தன் கொடுத்து அனுப்புகிறான். போய் ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு மோதிரத்தை இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறான். அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை காணோம். அப்போ சொல்கிறான், நம்மளுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பெண் எங்கேயோ போயிட்டா. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை குறித்து அவளும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். எந்த விஷயமும் வெளியே வராது. இந்த தப்பு நடந்த மாதிரியே அவன் காமிச்சிக்கல. இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு மனிதனாக இந்த யூதா, ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாமுடைய பேரன் நடந்துக்கிறத தேவன் பார்க்கிறார். பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 24வது வசனம், ஏறக்குரிய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால் அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே அவன் மனசு பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தையை கக்குது, எப்படிப்பட்ட மனுஷனா அவன் இருக்கிறான், மற்றவர்களுக்கு எப்படி அவன் தன்னை வெளிப்படுத்துறான், ஆனா தான் வாழ்க்கையில எப்படி இருக்கான் அப்படின்றது புரியும் பாருங்க. அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான். மருமகள் கர்ப்பவதி ஆயிட்டா, வேசித்தனம் பண்ணிட்டா அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனால தாங்கிக்க முடியல. என்ன சொல்றான்னா, அவளை வெளியே கொண்டு வாங்க, அவளை நெருப்பினால் சுட்டரிக்கணும். அப்பொழுதுதான் அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்திற்கு அந்த அடமானத்தை அனுப்பி, இந்த பொருட்கள் உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையது பாரும் என்று சொல்லி அனுப்பினார். ஒரு பயங்கரமான ஒரு சீனு. இவன் கொலவெறியோடு நின்றுருக்கான். இந்த பாவத்துக்கு, இந்த தீமைக்கு, இந்த துரோகத்துக்கு நான் பழி வாங்கியே தீருவேன், இவளை சுட்டரிச்சே தீரணும் அப்படின்னு இவன் காத்துட்டு இருக்கும் பொழுது வேலைக்காரங்களாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மோதிரம், இந்த ஆரம், இந்த கோல், இது யாருடையது என்று பாரும், இது யாருடையது, இதெல்லாம் யார்தோ அவர் தான் என் கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. அந்த வார்த்தை பாருங்க, பாரும். அவன் அந்த பொருட்கள்லாம் பார்த்தப்போ அவனுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்? அவளை கொல்லணும், அவளை எரிக்கணும் அப்படின்ற ஞாபகம் வந்திருக்குமா? இல்ல, நான் தான் தப்பு செஞ்சிருக்கிறேன், என் தப்பு தான் பயங்கரமான தப்பு, இது வரைக்கும் நான் ஒரு வேஷத்தை போட்டு என் வாழ்க்கையில பயங்கரமான தப்பை வச்சுட்டு மற்றவங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் குத்தி காண்பித்து எரிக்கணும், சுட்டரிக்கணும், நியாய திருப்பி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வந்திருக்குமா அவனுக்கு? எபிரேய வார்த்தையில இந்த பாரும் அப்படின்றக்கு என்ன வார்த்தை உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா, அக்கர்ணா அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. அக்கர்ணா இந்த இடத்துல நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி பாரும் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆனா இந்த அக்கர்ணா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரெகக்னைஸ் பண்ணிக்க, அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கிறா. இதை பார்க்கும் பொழுது நீ யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுதா? இந்த மோதிரத்தை பார்க்கும் பொழுது, இந்த ஆரத்தை பார்க்கும் பொழுது, நீ கலத்தி கொடுத்த அடையாளமான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, நான் பாவின்னு நீ சொல்லிட்டு இருக்கல, ஆனா நீ எவ்வளவு பெரிய பாவின்னு உனக்கு அடையாளம் தெரியுதா? அதனால தான் பாரு அப்படின்றான். அவன் அதை பார்க்கும் பொழுது என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. பார்த்து அறிந்து, அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு விதமான குற்ற உணர்ச்சி வருது. என்னன்னா,
நான் பயங்கரமான பாவி, அசால்ட்டா பாவத்தை செஞ்சுட்டு அதை மறைச்சிட்டு இப்போ ஏன் மருமகளுடைய வாழ்க்கையில ஒரு பாவம் செஞ்சுட்டான்னு சுட்டரிக்கும்படி அவன் மேல ஆக்கினை திருப்ப செலுத்துறேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய பாவின்றதை எதை பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன்? இந்த அடையாளத்தை பார்த்தா என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஆரத்தையும் இந்த முத்திர மோதத்தையும் பார்க்கும் பொழுது இந்த பார்க்கிற இந்த விஷயம் பார்க்காத உள்ளத்துக்குள்ள இருக்கிற சில பாவ காரியத்தை எனக்கு காண்பிக்குது. அப்படித்தானே காமிச்சிருக்கேன். உனக்கு கண்ணில் ஒன்று பார்க்கறான், ஆனா உள்ளத்துக்குள்ள பார்க்க முடியாத சில மேட்டர்லாம் மறைஞ்சிருக்குது. அந்த உள்ளத்துக்குள்ள பார்க்க முடியாத சில பாவங்கள், பாவ இருள்களை எப்படி வெளியே கொண்டு வந்தா அப்படின்னா அக்கர்ணா. இதை பாரு, இதை பார்த்தவோ உனக்கு என்ன ஞாபகம் வருது? நீ செஞ்ச அக்கிரமம் உனக்கு ஞாபகம் வருதா? இவனுக்கு இந்த சம்பவம் மட்டும் ஞாபகம் வந்திருக்காரு, இன்னும் நிறைய சம்பவம் ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனால உடனே பாருங்க அவனுடைய உக்கிரக கோபம் அப்படியே கீழே இறங்குது. என்ன கோபம்? சுட்டெரிக்கணும்னு இருந்தான், சாகடிக்கணும்னு இருந்தான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா இவ. முதல் பையனை கொடுத்தேன், அவன் செத்துட்டான். ரெண்டாவது பையனை கொடுத்தேன், செத்துட்டான். மூணாவது பையனுக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அந்த பெண் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர வரைக்கும் இவன் யார்கிட்ட என்னென்ன பேசியிருப்பான் பாருங்க. ஒரு ஜனங்கிட்டலாம் கூப்பிட்டு பேசியிருப்பான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு சொன்னேன், இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியல. நம்மளாம் தான் அப்படி தானே பேசியிருப்போம். பேசியிருப்பீங்களா? பேசியிருக்க மாட்டீங்களா? பேசியிருப்போம். சில மனிதருடைய எண்ணம் என்னன்னா, நான் சரியா இருக்கிறேன், அதனால என்ன வேணாலும் நான் கேட்பேன், என் பக்கம் நீதி இருக்கு, அதனால எவ்வளோ வேணா நான் உன்னை கேட்பேன், நீ தப்பு செஞ்சனால வாயை மூடித்தான் இருக்கணும். அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? என்கிட்ட தப்பே இல்லை, அதனால என்ன வேணா, எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன், இந்த தப்புக்கு என்ன தண்டனை வேணா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? இவன் இருக்கிறான் பாருங்க, என் வாழ்க்கையில தப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். தான் செஞ்ச தப்பு மறைக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறான். ஆனா தன்னுடைய மருமகளுடைய வாழ்வுல ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை செலுத்துறான். அந்த நியாய தீர்ப்பை பாரும் அப்படின்னு மருமக சொன்ன உடனே இவன் இருதயம் வேற மாதிரி மாறுது. என்ன மாதிரி மாறுது? யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள். என்னிலும் அவள் நீதி உள்ளனா அவ செஞ்சது தப்பு தான், ஆனா என்னை பார்க்கிலும் என் கூட கம்பேர் பண்ணும்பொழுது அவன் நீதி உள்ளவள். அவ செஞ்ச தப்பை பார்க்கலாம், நான் செஞ்ச தப்பு ரொம்ப பெருசு, அதனால அவள் என்னை பார்க்கிலும் நீதி உள்ளவள். அவளை என் குமாரராகிய சேலாவுக்கு கொடாமல் போனேன் என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. ஒரு மிகப்பெரிய மனம் திரும்புதல். ஜனம் கூட்டலாம் நின்று இருக்கிறாங்க. சாதாரணமா ஒருத்தர் வேசித்தனம் பண்ணா அவளை தனிப்பட்ட முறையில போய் கொல்ல முடியாது. ஜனங்கள்லாம் கூப்பிடணும், ஊர் மூப்பரெல்லாம் கூப்பிடணும், சபையை வரவழைக்கணும். வளைச்சு அந்த பெண்ணை அப்படிதான் கொல்ல முடியும். அதுதான் நியாயப்பிரமாணம், அதுதான் தேவனுடைய திட்டம். இவன் ஊர் ஜனங்கள்லாம் கூடி இருக்கும் பொழுது அதை பார்த்த உடனே இவன் வாதிக்கப்படுறான், அதை பார்த்த உடனே குத்தப்படுறான். தன் பாவத்தை அவன் மறைக்காம எல்லாத்துலயும் சொல்றான், அவள் நீதி உள்ளவள், என் பாவம் மிகவும் பெருசா இருக்கு, நான் தான் தவறு செஞ்சேன், இந்த தவறுக்கு நான் தான் காரணம், அப்படி எல்லாத்து முன்னாடி ஒத்துக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இவன் லைஃப் வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் வருது, ஒரு குத்தப்படுதல் வருது, தன்னை திருத்திக் கொள்ளுகிற சூழ்நிலையில நிக்கிறான். திருத்திக்கிட்டான், வேற மாதிரி தேவன் உன்னை உயர்த்துறாரு, வேற மாதிரி உன்னை கொண்டு போறாரு. அல்லேலூயா. அந்த பெண்ணு சொல்லுச்சுல, யாருடையது பாரு அப்படின்னு. அக்கர்ணா யாருடையதுன்னு யோசித்து பாரு. இந்த அடையாளம் யாருது அப்படின்னு உனக்கு தெரியுதா? உன் கையில கொடுக்கப்பட்டிருக்க இந்த மோதிரம் யாருதுன்னு உனக்கு தெரியுதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நீ என்ன பண்ணன்னு திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல வருது. ஆனா பேசல, செயல்ல அப்படி சொல்லுது அந்த பெண்ணு. அதை இவன் யோசிக்கிறான். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த மனிதர்கள் யார் அப்படின்னா, தன்கிட்ட ஃபால்ட் இருக்கு, தவறு இருக்கு அப்படின்னு தனக்கு தெரிய வரும் பொழுது அதை ரொம்ப ஞானமா சீக்கிரமா அதை திருத்தி கொண்டு அதற்கு சரியான ஒரு முடிவை எடுப்பவர்கள் தான் ரொம்ப சிறந்த மனிதர்கள். அல்லேலூயா. என்கிட்ட ஃபால்ட் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும், ஆனா சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆனா என்கிட்ட ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நான் கேள்விப்படும் பொழுது அது ரொம்ப தாழ்மையா அதை மாத்திக்கிறோம் பாருங்க. ஆமா இது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து அந்த நொடியை மாத்திக்கிறோம் பாருங்க. அந்த நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை மிகவும் பெருசா இருக்குது. தாவீதோட வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டான், சபைக்கு போயிட்டு வரான், சர்ச்சுக்கு போயிட்டு வரான், டான்ஸ் ஆடுறான், எல்லாம் பண்றான். தீர்க்கதரிசி சொல்றான், நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு. உடனே பாருங்க அவன் சொல்றான், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதையும். உடனே ஜெபம் பண்றான், நான் செஞ்சது தப்பு தான். 51 சங்கீதத்துல பெரும் குற்றங்கள் பெரும் பாவங்கள் நான் செஞ்சுட்டேன்,
ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு உடனே சரண்டர் ஆகிறான் பாருங்க. அவன்கிட்ட சொல்றாரு, உன் சிங்காசனம் நான் தள்ள மாட்டேன், நீ ராஜாவா இருக்கிறத நான் தள்ள மாட்டேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அப்போ மனிதனுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு தூரம் போறதும், பாவம் செய்யறதும், துணிகரமான சில காரியங்களை செய்யறதும், பிள்ளைகளை சரியா வளர்க்காம இருக்கிறதும் சில நேரத்தில் நடக்கலாம். இவன் பாருங்க, உடன்படிக்கைக்கு உட்பட்டவன், துதி அப்படின்னு பேர் வச்சுட்டு பிள்ளைங்களை அக்கிரமம் செய்யற அளவுக்கு வளர விட்டுதான், பொல்லாத காரியங்கள் செய்து கர்த்தரே அடிக்கிற அளவுக்கு பிள்ளைகளை சரியா வளர்க்கலவன். இவன் லைஃப்ல ஃபெயிலியரு, தனிப்பட்ட வாழ்க்கையில ஃபெயிலியரு. மருமகள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், பிள்ளைகளை சரியா வளர்க்கல, சமுதாயத்தில் இவனை குறிச்சு தப்பான பேர் தான் இருக்குது. இவனை வச்சு தேவன் என்ன செஞ்சிட முடியும்? இப்படிப்பட்ட மனசை வச்சு கடவுளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி யூதாவை குறித்து யோசிக்க வேணாம், நம்மளை குறித்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சில நேரத்தில் யோசிக்கிறோம்ல, என்ன வச்சு கடவுளுக்கு என்னங்க பிரயோஜனம்? ஏன் சந்ததி மூலமா என்னங்க நன்மை வரப்போகுது? நாசிரத்திலிருந்து எங்கங்க நன்மை வரப்போகுது அப்படின்னு சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த யூதாவுடைய வாழ்வில் இப்படியெல்லாம் தவறுகள் நடந்தாலும், இப்படிலாம் தீமை நடந்தாலும் கர்த்தர் நிறைய காரியங்களை அவன் வாழ்க்கையை மாத்துறாரு. சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 19:12. தன் பிழையை உணர்கிறவன் யார்? தன் பிழையை உணர்கிறவன், தன் தவறை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உம்முடைய அடியனை விலக்கி காரும், அவைகளை நீ ஆண்டுக்குள்ள ஒட்டாதிரும். பிழை, தவறு வரும் பொழுது அந்த பிழையை திருத்திக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பிழை, அந்த தவறு என்னவா மாறும் அப்படின்னா மறைவான குற்றமா மாறும். பிழை, மனுஷனோட வாழ்க்கையில பிழை வரும் பொழுது அந்த பிழையை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிழை அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க கூட்டு போகும்? ஃபால்ட் எங்க கூட்டு போகும்னா அந்த ஃபால்ட் அவன் உங்க யாருக்கு தெரியாம பண்ணுவான். மறைவான குற்றம், மறைவான குற்றத்தை கூட்டு போயிடும். இந்த மறைவான குற்றம் அடுத்த ஸ்டெப் எங்க கூட்டு போகணும் அப்படின்னா 13வது வசனம், துணிகரமான பாவம். மறைவான குற்றத்தை பண்ணிட்டே இருப்பான், ஆனா இன்னொரு நாள் பாருங்க அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு பண்ண மாட்டான், துணிகரமா வந்து நின்று ஆமா இப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்னு கேட்பான். துணிகரமான பாவங்களுக்கும் அடியனை விலைக்கு காத்தரலும். அந்த துணிகரமான பாவம் என்ன பண்ணுனா அவனை ஆண்டு கொள்ளும். ஆண்டு கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு, பெரும் பாதகம், துணிகரமான பாகம் எங்க கொண்டு போய் விட்டுறோம்னா பெரும் பாதகம். எப்படி பாபிலோன்ல இருக்கிற அந்த ராஜா பெரும் பாதகம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டானோ அந்த மாதிரி பெரும் பாதகத்திற்கு இந்த சிறிய பிழை தள்ளி கொண்டு போய்விடும். அப்ப பிழை வாழ்க்கையில வரும், அவசியம் வரும், நிச்சயமா வரும். ஆனா அந்த பிழையை உணரும் பொழுது என்ன நடக்குதுன்னா தேவனிடத்திலிருந்து அளவில்லாத கிருபை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன், என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன், என்கிட்ட எந்த குற்றமும் எனக்கு தெரியல, எந்த பாவமும் எனக்கு தெரியல. யூதாவும் அதை தான் சொல்றான் பாருங்க. மருமகளுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவனுக்கு தான் குற்றம்லாம் மறந்து போச்சு, மருமக குற்றம் மட்டும் தான் பெருசா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, தன்னை சோதிக்க மறந்துட்டான். பவுல் அதை தான் சொல்றாரு, என்கிட்ட எந்த குற்றமும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனாலும் கொஞ்சம் திங்க் பண்றாரு. திங்க் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. எந்த குற்றமும் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் நீதிமானாயிர மாட்டேன், மற்றவன் ஆக்கினை திருப்புக்கும் செலுத்த மாட்டேன், என்கிட்ட எந்த ஃபால்ட் இல்லை, எந்த தப்பு இல்லை, எல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கேன் பாரு அப்படின்றக்காக ஒண்ணுமே செய்யாத அவனை போட்டு கொட்டிட்டு இருக்க மாட்டேன், நான் அவனை குற்றம் சுமத்திட்டே இருக்க மாட்டேன். ஆனா நான் உன்னை திங்க் பண்றேன், எந்த தப்பும் இல்லை, நான் தேடி பார்த்து எனக்கு எது இல்லைனாலும் நான் நீதிமான் கிடையாது, என்ன நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். என் பார்வைக்கு நான் ஒருவேளை நீதிமானா தெரியலாம், என் மருமகளை போட்டு நான் இப்படி பண்ணலாம், சுட்டரிக்கணும்னு சொல்லலாம், ஆனா கர்த்தர் என்ன நியாயம் விசாரிக்கும் போது நான் எப்படி இருப்பேன்னா அவ்வளவு பார்க்கிலும் மோசமானவனா நிற்பேன். அதனால தான் தாவீது சொல்றான், பிள்ளைகளுக்கு என்ன தப்புவியும், குற்றங்களுக்கு தப்புவியும், மறைவான பாவங்களுக்கு தப்புவியும், துணிகரமான பாவங்களுக்கு தப்புவியும், பெரும் பாதகங்களுக்கு என்னை தப்புவியும். என் பாவம்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க, நான் செஞ்ச பாவம்லாம் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கின்ற உணர்வு எனக்கு கொடுத்து எனக்கு மீட்பு தேவைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ தேவனை பின்தொடர்கிற, ஆராதிக்கிற நமக்குள்ள ஒரு இருதயம் இருக்கணும். என்ன இருதயம்னா, ஆண்டவரே நீ இருதயத்தை சோதித்து பாரும். ஒருவேளை என் பார்வைக்கு நான் தப்பு செய்யறவனா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு விரோதமா, மனிதர்களுக்கு விரோதமா ஏதாவது என் இருக்கும் அப்படின்னா
நான் உணர்கிற விதமா அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன், மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய கிருபை நம் வாழ்வில் கிரியை செய்யறதுக்கு தடையே இல்லாமல் இருக்கும். ஏசாயா 64:6 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர், தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல் இருக்கிறோம், தீண்டாதவர்களை போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நான் இந்த நீதி பண்ணேன், இந்த நீதி பண்ணேன், இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சில நேரம் சொல்றோம் பாருங்க. நான் சபைக்கு இதை பண்ணியிருக்கிறேன், கடவுளுக்கு சரியா பண்றேன், நான் கரெக்டா ஜெபம் பண்றேன், கரெக்டா உபவாசிக்கிறேன், இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் நீதி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுவும் அஸ்திவாரம் இல்லை. அதை வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போகணும்னு நினைக்காத. ஆனா அது நீதியா? நீதிதான். எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். கடவுளுக்கு முன்பாக நீங்க மனுஷனை சில நேரத்தில் குற்றப்படுத்திடலாம், தப்பு செஞ்சுட்டான், ஆக்கினை திருப்பு பண்ணிடலாம், கோபம் எரிச்சலோடு இருக்கலாம். ஆனா தேவன் அந்த இடத்துல தப்பு செஞ்ச 2 பேருக்கு நடுவில் வந்தாலும் 2 பேரும் இலை மாதிரி உதிர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீயும் தப்பு செஞ்சிருக்க, நீ தப்பு செஞ்சிருக்க, கடவுளுக்கு முன்னாடி உன் நீதி நிற்காது. இந்த இடத்துல சொல்லப்படுற அழுக்கான கந்தை, என்னுடைய நேர்மை, உண்மை, நான் பெருமை பேசுற பாருங்க. பவுல் சொல்றான் பாருங்க, நான் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், உலகத்திலேயே டாப் லெவல்ல இருக்கிற கமாலியுடைய பாதத்தில் உட்கார்ந்து படிச்சவன், நான் ரோம் சிட்டிசன், எங்க அப்பாவுக்கு அங்க கப்பல் ஓடுது, எனக்கு நிறைய சொத்து இருக்கு, இதெல்லாம் அவனுடைய நீதி, இதெல்லாம் அதுல தான் அவன் நிக்கிறான். அவன் அதெல்லாம் சொல்றான், இதெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏன்னா எது தெரியணுமோ அது இது வரைக்கும் எனக்கு தெரியல, எதெல்லாம் தெரிய வேணாமோ தேவையில்லையோ அது மேலதான் நான் நம்பிக்கையா இருந்தேன்னு சொல்றான். அங்க ஒரு இடத்துல அழுக்கான கந்தை குப்பைன்னு சொல்றாரு, இந்த இடத்துல அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது நீதி எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது எதை சொல்றாருன்னா, ரியலான மீனிங் என்னன்னா, ரியலா இவர் எதை நினைச்சிட்டு தீர்க்கதரிசி இப்படி சொல்றாருன்னா, பெண்களுடைய அந்த டேட் டைம்ல அந்த பிளட் இருக்கு பாருங்க, அந்த பிளட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ஆதி காலத்துல துணி கிளாத்தை யூஸ் பண்ணாங்களாமா. அந்த கிளாத் பீரியட்ஸ் டைம்ல, அந்த டைம்ல என்ன பண்றாங்க, கிளாத்தை யூஸ் பண்றாங்க. இவரு என்னுடைய நீதி எல்லாம், என்னுடைய நியாயம் எல்லாம், என்னுடைய உண்மை எல்லாம், கடவுளுக்கு நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, அந்த கிளாத்துக்கு சமமா இருக்குது அப்படின்றாரு. எந்த கிளாத்து? நீங்க டேட்டுக்கு வைக்கிற அந்த கிளாத்துக்கு சமமா இருக்காமா. அந்த கிளாத் எடுத்து யாராச்சும் கர்ச்சீப்பா யூஸ் பண்ணுவீங்களா? அந்த கிளாத் எடுத்து யாராச்சும் கர்ச்சீப்பா யூஸ் பண்ணுவீங்களா? அந்த கிளாத் எடுத்து சாப்பிட்டு வாயை துடைப்பீங்களா? பேசும்போது ஒரு மாதிரி இருக்கா? அதுல பிளட் கரையோட எடுத்து வாயை துடைப்பீங்களா? கடவுள் சொல்றாரு, நீ நீதி, நியாயம், நேர்மை இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு என்னமோ அதை எடுத்து வாய் துடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை சொல்லும் போதே உன் முகம் எப்படி கோணுது, அந்த மாதிரிதான் நீ உன் நீதியை சொல்லும் பொழுது, நான் உபவாசிக்கிறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், இது பண்றேன், பரிசேன் சதிசேன் அப்படி சொல்லும் போது தேவன் என்ன சொல்றான்னா, நிப்பாட்டு, இதெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்குது, எடுத்து தூரமா போயிரு. அப்ப என்ன ஆண்டவரை சொல்றது, தன்னை சோதித்து பாரு, நீ யாருன்னு பாரு, நான் யாரு, பாவியான மனுஷன், உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஆனா உங்களுடைய கிருபையை நம்பி வந்திருக்கிறேன், உன்கிட்ட ஏராளமான தயவு இருக்குன்னு தெரியும், என்னுடைய பெருமை, என்னுடைய வேலை, என்னுடைய எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சிறு புலியை போல உங்க சமூகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது தான் தேவன் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு போனான். அப்ப அழுக்கான கந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது. நம்முடைய பெருமை, நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு, நம்முடைய உண்மை எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி நிற்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நிற்கவே நிற்காது, அதெல்லாம் உடஞ்சு போயிடும். இதில் யாருக்கு முன்னாடி நிற்கும்? பாஸ்ட்டுக்கு தான் எல்லாம் தேவை, உண்மையா இருங்க சிஸ்டர், சரியா இருங்க சிஸ்டர். கடவுள் அதை தாண்டி இருக்கிறாரு. கடவுளுடைய நீதி வேற, கடவுளுடைய நியாயம் வேற. ஆனா அந்த நீதி நியாயத்துக்கு நீங்க போகணும்னா சாதாரணமா இதுல நீங்க உண்மையா இருந்துதான் போக முடியும். ஆனா இந்த உண்மையா இருக்கிறதையே நெஞ்சில கொடி மாதிரி கொத்திட்டு போனீங்கன்னா அவர் சொல்லுவார், இதை கிழிச்சு போட்டு வா அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசியே சொல்றான், என்னுடைய நீதி நியாயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க ரொம்ப ஒரு விதமான பாவத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு மீட்பு ரட்சகர் தேவை அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல தீர்க்கதரிசிகள், மனிதர்கள் கதறுவதை நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் இயேசு உபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பாருங்க, ஆக்கினைக்குள்ள தீர்க்கிறதுக்கு 100% உரிமை யாருக்கு இருக்குன்னா இயேசுக்கு தான் இருக்குது. இந்த பெண்ணை ஆக்கினைக்குள்ள தீர்க்கணும் அப்படின்னா இயேசு நினைச்சா அங்க தீர்த்திருக்கலாம். என்ன பண்றாரு, யோவான் 8:9 அங்க நின்றிருந்த சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும்
எல்லாம் கையில கல்லோட வந்துட்டானுங்க. இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஒரு பெண்ணை கொல்றதுக்கு மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, விபச்சாரம் பண்ணாங்கன்னா 2 பேர்த்த புடி. ஆனா இந்த பெண்ணை மட்டும் கூட்டு வந்திருக்கானுங்க, ஆம்பளை காணோம். ஆம்பளை ஏன் காணோம்னு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆம்பளை வந்து அவங்க ஆளு, அதனால ஆம்பளை விட்டுட்டு பெண்ணை மட்டும் கூட்டு வந்தாங்க. அந்த சீன்ல பார்க்கும்போது அந்த பெண்ணை கூட்டு வராங்க, எல்லார் கையிலும் கல் இருக்கு. இயேசு சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன். எல்லாம் கல்லை வச்சுட்டு அந்த பெண்ணை தான் பார்க்கறானுங்க. அப்படியே டைவர்ட் பண்ணி விடுறாரு, அப்படி டைவர்ட் பண்றாரு. அந்த வசனத்துல சொல்லப்படும், அவர் தரையில் எழுதினார். என்ன எழுதியிருப்பாரு? அவன் பேரை எழுதியிருப்பாரு. நீ என்ன, நீ காலை என்ன பண்ற எழுதுறேன் பாரு. அதை எட்டி பார்த்துருப்பான். எட்டி பார்க்கும் போதே அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஐயோ வேணாம் சாமி, நம்ம பேரை எழுதுறாரு, நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஒன்னு எழுதுறாரு, 2வது கேட்கிறாரு, இந்த பெண்ணு பாவம் செஞ்சான்னு சொல்லி எல்லா கண்ணும் இந்த பெண்ணு மேல தான் இருக்குது. கல்ல வேற கொண்டு வந்திருக்கிற, ரெடியா இருக்கிற. அவனுங்களை அப்படியே அவனுங்களை பார்க்கும்படி செய்யறாரு, அவனுடைய இருதயத்தை பார்க்கும்படி செய்யறாரு. என்ன செய்யறாரு, உன்கிட்ட பாவம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கல்ல எரிடா அப்படின்றாரு. அவர்கள் எல்லோரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் கல்ல கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தான் அந்த யூதாவும் கல்லு வச்சிருந்தான் பாருங்க, நெருப்பு வச்சிருந்தான் தன்னுடைய மருமகள் மீது எரிவதற்கு. அந்த மருமக இதை பாருன்னு சொன்னான். இதை பார்க்கும் பொழுது அவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசுவும் பரிசேயர் சதிசேயர் கல்லோடு நிற்கும் பொழுது இயேசு சொல்றாரு, அதை பாரு, உன்னை நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு கல்லை தூக்கி போட்டு போயிட்டானுங்க. சிலருடைய வாழ்க்கையில தேவன் ஏன் தவறு செய்வதற்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, இல்லைன்னா பெரிய பெரிய கல்லா தூக்கிடுவாங்க. அதனால்தான் சிலரை வேணும்னு தவறுக்குள்ள தள்ளி விடுறாருன்னு நினைக்கிறேன். தவறே செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், இவன் கல்லெல்லாம் எடுக்க மாட்டான், ட்ரில்லிங் மிஷினே கொண்டு வந்துருவான். இவ்வளோ தப்பு செஞ்சே கல்லை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னா, தப்பே செய்யாம இருந்திருந்தானுங்கன்னா இந்த பெண்ணை மட்டும் இல்லை, இவன் வம்சத்தையே காலி பண்ணியிருப்பானுங்க. அப்போ சில நேரங்களில் தவறு செய்யும் பொழுது அதை நினைப்பூட்டுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க கையில் இருக்க கல்லை கீழே போடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன் தவறு உனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நீ நிறைய கல்லு சேர்த்து வச்சிருக்க. எப்பப்பெல்லாம் உன் தவறு உனக்கு ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் மற்றவர்களை பார்க்காத, உன்னையே பார்த்துக்க. பெட்டியில நிறைய கல் வச்சிருப்ப, அந்த கல்லெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரு. அல்லேலூயா. சிலர் கல் வச்சிருப்பாங்க, சிலர் கல்லுலயே வீடு கட்டியிருப்பாங்க. டக்குன்னு எடுத்து அடிக்கிறதுக்கு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகமா இருக்கும். அப்படியே பச்சை மரத்துல பேர் எழுதின மாதிரி, அன்னைக்கு இந்த டேட்ல இந்த டைம்ல இவங்கெல்லாம் இருக்கும்போது நீ இதை சொன்ன. ஓ, இந்த யூதா இவன் தன்னுடைய மருமகள் முன்னாடி நிற்கும் பொழுது இது ஞாபகம் வருது இவனுக்கு, நான் செஞ்ச பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு. இது மாத்திரம் ஞாபகம் வரல, இவனுக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்திருக்கும். என்னன்னா, தன்னுடைய சகோதரன் யோசேப்பு குழியில தூக்கி போட்டு அவனை வித்து போடுறதுக்கு ஃபுல் பிளான் பண்ணது யாருன்னா இவன் தான். முழு திட்டம் போட்டது யாருன்னா இவன் தான், இந்த யூதா தான். அதனாலதான் இவன் பேசுறான் பாருங்க, இவனை சாகடிச்சு இவனுடைய ரத்த பலி காயின் மாதிரி எதுக்கு நம்ம மேல வரணும், இவனை வித்து காசு வாங்கி நம்ம சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு எத்தனை பேசுறான் பாருங்க. பேசி அந்த பக்கம் எகிப்துக்கு போற கூட்டம் வரும்போது, இஸ்மவேலர் வரும்போது அவங்கள்ட்ட வித்தறான். அதுக்கு முழு பிளான் பண்ணது இவன் தான். அதனால்தான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். இதோட நிப்பாட்டில் இவன் யோசேப்புடைய பலவர்ணம் அங்கேயே பிடிச்சி கிழிச்சு அதை கொண்டு போய் என்ன பண்றான், அப்பாட்ட காமிக்கிறான். அந்த அப்பாட்ட காமிக்கும் போது எப்படி தெரியுமா காமிச்சான் அவன்? 37வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. பாரும், இங்க சொல்றான் பாருங்க, அக்கர்னா இது உன்னால ரெகக்னைஸ் பண்ண முடியுதா? அப்பாட்ட கேட்கிறான். அப்பா இதை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது, இதை ஐடென்டி பண்ண முடியுதா? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு யார் ஞாபகம் வருது? அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு ட்ரெஸ்ஸை கட்டி பிடிச்சி அழுகிறான் பாருங்க. என் குமாரனுடைய ட்ரெஸ்ஸு. யாக்கோபு அதை கண்டு ரெகக்னைஸ் பண்ணிட்டான், அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். பிடிச்சதுக்கு அப்புறம் இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டுடுத்தி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டான். இவன் அப்பாட்ட போய் சொல்றான், இதை பாரும், இதை பார்த்து என்ன உனக்கு தெரியுதுன்னு கண்டுபிடிக்க சொல்றான். அப்பா இவன் சொல்லாமே தெரிஞ்சிட்டாரு, என் குமாரன் செத்துட்டான் அப்படின்னு. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இவன் அப்பாட்ட போய் பாருன்னு சொன்னான், அந்த பாரம் இவனுக்கே திரும்ப வருது. இவன் மருமக சொல்றா, இது யாருன்னு தெரியுதா, நீ பாத்துக்க, உங்க அப்பாவை இதுக்கு முன்னாடி ஏமாத்தனல்ல, இப்போ நீ பாரு,
நீ யாருன்னு பாரு, உங்க அப்பாவையும் ஏமாத்தி இருக்கிற, உன் அண்ணன் தம்பி ஏமாத்தி இருக்கிற, எல்லாத்தையும் ஏமாத்திருக்க, இப்ப என்னையும் ஏமாத்திட்ட, நீ எவ்வளவு மோசமான மனுஷன் பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சுட்டரிக்கவா? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நெருப்பு தீக்குச்சி எல்லாம் கொண்டு வரலாம் நீ. ஆமென். இப்படி யோசேப்பை அழிப்பதற்கு முழு திட்டம் போட்டு அப்பாட்டையும் இதை காமிச்சு சைலண்டா இருக்கிறானுங்க பாருங்க. அப்பா அவனால ஆறுதல் படுத்தவே முடியல, யாக்கோபை ஆறுதல் படுத்தவே முடியல. 12 பேரும் ஜாலியா இருக்கானுங்க. இது அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், இவனுங்க மறந்துருக்கலாம், யோசேப்பு மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா தேவன் பார்த்துட்டு தானே இருக்காரு. கலாத்தியர்ல வாசிக்கிறோம், கலாத்தியர் 6:7 எழுதப்பட்டிருக்கு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். அதாவது புவியீர்ப்பு விசை போல தேவன் சில சிஸ்டமேட்டிக் வச்சிருக்காரு. புவியீர்ப்பு விசை என்ன? மேலே ஏதாவது தூக்கி போட்டீங்கன்னா நிச்சயம் கீழே தான் வரும். ஒரு விதையை போட்டீங்கன்னா அந்த விதை ஆப்பிள் விதையா இருந்தா ஆப்பிள் பழம் தான் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப தேவன் சொல்றாரு, நீ எதை விதைக்கிறியோ அது ரிட்டன் உனக்கு திரும்ப வரும். அதனால விதைக்கும் போது என்ன பண்ணு, பார்த்து விதை. இன்னைக்கு நீ அப்பாவை பார்த்து ட்ரெஸ் தெரியுதான்னு கேட்ப, நாளைக்கு வேற ஒரு பொண்ணு வந்து இந்த ட்ரெஸ் உனக்கு தெரியுமான்னு கேட்கும். இன்னைக்கு அப்பா கூட தனியா இருக்கும்போது கேட்கிற, அன்னைக்கு ஊர் ஜனங்களா இருக்கும்போது கேட்கும். இந்த சம்பவம் இவன் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வந்துருச்சு பாருங்க. அதனாலதான் கொலை வெறியில் இருந்தவன் அங்க மனம் மாறிட்டான். மனம் மாறி என்ன சொல்றான்னா, அந்த பெண் நீதி உள்ளவள். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளுக்கு ஆப்போசிட்டா தீமை செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்க, நம்ம பார்வைக்கு இவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு முன்பாக தேவன் நம்மளை காமிச்சார்னு வைங்களேன், அவங்க கால் நம்ம சரண்டர் ஆயிடுவோம். இவன் வாழ்க்கையில் அப்படிதான் ஆகுது. இவன் வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது. சரில நல்லா இல்லை, எதுவும் கெட்டதா இருக்குதுன்னு சொல்றான். கடைசியில் என்ன பார்க்கல நீதாமா நீதி உள்ளவள் அப்படின்ற அளவுக்கு இவன் வாழ்க்கையை தேவன் மாத்தி போட்டாரு. இவன் இருந்து ஒன்ன கத்துக்கலாம். என்ன அப்படின்னா, உடனே மனம் திரும்பினான். உடனே தன் பாவத்தை இவன் உணர்ந்து இந்த நிலைமையிலிருந்து அவன் முற்றிலும் தன்னை மாற்றிக்கொண்டான். இவன் மனம் திரும்பினா மாறினான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பெண்ணிட்ட சொல்றான், நீ நீதி உள்ளவள், நான் பாவம் செஞ்சேன்னு எல்லாத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டான். ரெண்டாவது பாருங்க, இவங்க இதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆகி பஞ்சத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. பஞ்சத்துல போய் மாட்டின உடனே யாக்கோபு சொல்றான், 12 பேர் இருக்கீங்களே, போய் எகிப்துக்கு போய் என்ன பண்ணுங்க, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போகும்போது எகிப்துக்கு சாப்பாடு வாங்க போறாங்க. அங்க பார்த்தா யோசேப்பு ராஜா மாதிரி நின்று இருக்கான். இவங்க 12 பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான், இதெல்லாம் நான் அண்ணன் தம்பின்னு. நைஸா கூப்பிட்டு பேசுறான், உங்க அப்பா என்ன பண்றாரு, உங்களுக்கு இன்னும் அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஏன்னா யோசேப்புடைய அம்மாக்கு பிறந்த 2 பேரு, ஒன்னு யோசேப்பு, இன்னொன்னு பெஞ்சமின். அந்த சின்ன பையன் மேல இவனுக்கு ரொம்ப பாசம் பெஞ்சமினுக்கு. அதனால துருவி துருவி கேட்கறான், இன்னொரு குழந்தை இருக்குதா அப்படின்னா இவனுங்க சொல்றானுங்க, ஆமா பெஞ்சமின் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்புக்கு அவனை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால சொல்றான், நீ வேவு பார்க்கத்தான் வந்த, நீ பொய் சொல்ற, ஒருவேளை இன்னொரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த குழந்தைய தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வரும்பொழுதே யாக்கோபு சொல்றான், இந்த குழந்தை இல்லாம நீங்க என் மூஞ்சில முழிக்காதீங்க, அப்படி முழிச்சிங்கன்னா நான் செத்துருவேன், குழந்தை இல்லாம வராதீங்க. யூதா சொல்றான், குழந்தை இல்லாம போனா எனக்கு சாப்பாடு தர மாட்டான் எகிப்து ராஜா, அதனால பென்யமீனை தயவு செஞ்சு என் கூட அனுப்பு, நான் ரிட்டர்ன் கூட்டு வரேன் அப்படின்லாம் சொல்றான். யோசேப்பு அங்க போய் பெஞ்சமினை பிடிச்சி வச்சுக்கிறான் பாருங்க. பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் இந்த யூதா யோசேப்ட என்ன வார்த்தையை சொல்றான், 44வது அதிகாரம் 32வது வசனம், இந்த பென்யமின் இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்தில் கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றமுள்ளவனாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். அப்பாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், பென்யமினை நான் கொண்டு வரலனா உமக்கு முன்பாக நான் என்னாலும் சபிக்கப்பட்டிருப்பேன்பா, அதனால கண்டிப்பா பென்யமினை கூட்டு வந்துருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரனோடு கூட போக விடும் என்று மன்றாடுகிறேன். இவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, தனக்காக தன்னுடைய சகோதரனை கொல்லக்கூடிய ரெடியாக இருக்கிறவன், தனக்காக தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை கொல்ற அளவுக்கு இருதயம் உள்ள பொல்லாதவன். அதனால யோசேப் டெஸ்ட் பண்றான், இவன் உண்மையாவே மாறிட்டானா இல்ல இந்த பென்யமீனுக்காக இவன் மறுபடியும் போயிடுவானான்னு பாக்குறான். பென்யமீனை விட்டுட்டு நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, நீயே வச்சுக்க, நாங்க போறோம்னு போயிடுவானா இல்ல பழைய மாதிரி இவன் கொஞ்சம் இருக்கிறானா இல்ல மாறிட்டானா டெஸ்ட் பண்றதுக்காக இவன் கேட்கறான். ஆனா இவன் மாறிட்டான் பாருங்க, இவன் செஞ்ச தவறுலாம் உணர்ந்துட்டான், இதுக்கப்புறம் தவறு செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டான்.
ஏதோ ஒரு விதத்துல கடவுளுடைய கிருபை உனக்கு கிடைச்சிருச்சு, அதனால சொல்றான், இந்த இளையவனை நீங்க போட்டுருங்க, நான் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன், அதனால பென்யமீன் அனுப்பிடுங்க, நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. இளைவனை விட்டு எப்படி நான் தகப்பனத்தில் போவேன் ஆனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்க நான் எப்படி காண்பேன்? இப்படியெல்லாம் பேசுற அளவுக்கு அவன் மனசு மாறிடுச்சு. தேவன் அவன் இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டாரு. மாற்றத்தை கொடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னங்க? எங்க? அதை பார்த்த உடனே நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன், இந்த தவறெல்லாம் செஞ்சுட்டு மற்றவங்க மேல துணிகரமா பேசியிருக்கேனே அப்படின்னு அவன் உணர்றான். உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாட்டிக்கிறான். இங்கே அவன் மாத்திக்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யோசேப்பு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றான் பாருங்க. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து எப்படி சொல்றான்னா, நான் யோசேப்பு. எல்லாத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்த போறான். எப்படி இவன் அப்பா முன்னாடி போய் இது என்னன்னு தெரியுதான்னு கேட்டானோ, அந்த பெண் எப்படி இவன்ட்ட என்னன்னு தெரியுதான்னு கேக்குதோ, இப்போ யோசேப்பு கேட்கிறான், நான் யோசேப்பு, என்ன தெரியுதா, என்ன பார்க்கும்போது உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்கிறான். நான் யோசேப்பு. இந்த இடம் தமிழ்ல அப்படி இருக்கு, ஆனா லிட்டரலா மொழிபெயர்ப்புல யோசேப்பு என்ன கேட்டானா, நான் யோசேப்பு, என்ன பாரு, என்ன பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது, என்ன கண்டுபிடிக்க முடியுதான்னு கேட்கிறான். யூதா ஃபர்ஸ்ட் லைன்ல நின்று இருக்கான், யூதா தான் பேசிட்டு இருக்கான். யூதாக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? யோசேப்பு நான் என்ன கண்டுபிடிக்க தெரியுதான்னு கேட்ட உடனே மொத்த பிளானும் நான் தான் பண்ணேன்னு ஞாபகம் வந்திருக்கும் உனக்கு. விதைச்சது ஒரு இடத்துல தான், ஆனா அறுக்கிறது பார்த்தீங்கன்னா பல இடத்துல இருக்கிறான். நான் யோசேப்பு, நீ என்ன குழியில போட்டது ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறான். என்னை வித்து போட்டிய ஞாபகம் இருக்கா? நான் கத்தும் பொழுது அந்த சத்தத்தையே உதாசீனப்படுத்திட்டு இவனை தூக்கி வித்துடலாம்டா அப்படின்னு சொன்னியே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? நான் யோசேப்பு, உனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு பயங்கரமான சிக்கல், எல்லா இடத்துலையும் சிக்கல், எல்லா இடத்துலையும் போராட்டம், எல்லா இடத்துலையும் பிரச்சனையில இவன் மாற்றான். அதனால தான் தேவன் சொல்றாரு, 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறாராமா. ஹல்லேலூயா. தாழ்மைனா எப்பங்க வேணும் அப்படின்னா, நம்ம தவறு செஞ்சுட்டு ஆமாங்க என்னங்க பண்றது பொறுத்து தாங்க போனோம் அப்படின்னு சொல்றது இல்ல. எல்லா இடத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கும் பொழுது எதுலயும் பர்ஃபெக்டா இல்லாத ஒரு மனுஷன்ட்ட நீங்க கிருபையை காமிக்கிறீங்க பாருங்க, தயவா காமிக்கிறீங்க பாருங்க, அன்பை காமிக்கிறீங்க பாருங்க, அதுதான் தாழ்மை. அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீட்ட இயேசு எப்படி அணுகினார், எப்படி நடந்து கொண்டார், அதுதான் தாழ்மை. தாழ்மைனா அவர்கிட்ட தான் கத்துக்க முடியும். தாழ்மைனா உன்னை மன்னிச்சு விடுறோம் போ அப்படி இல்லை, யாரும் உன்னை அடிக்காம பார்த்துக்கிறது தான் தாழ்மை. எல்லார் கல்லையும் உனக்கு விரோதமா அடிக்க வர எல்லா கல்லையும் கீழே போட வைக்கிறது தான். அப்படி ஒரு தாழ்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இப்படி நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரிங்க இந்த பூமியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த யூதாக்கு நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு திகில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்கும். மருமகள்கிட்ட தப்பு பண்ணிட்டேன், அப்பாட்ட தப்பு பண்ணிட்டேன், என் சகோதரன் முகத்துக்கு முகம் பார்த்து நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்டான். துரோகத்தை வாங்கினவன் டாப் பொசிஷன்ல இருக்கான். துரோகத்தை பண்ண நீங்க கையேந்தி அரிசி இருக்கான்னு கேக்குறீங்க. அப்போ இவன் கையேந்தி நிக்கிறான். தவற துணிகரமா செஞ்சவன் கையேந்தி நிக்கிறான். தவறுக்கு எதிர்த்து நிற்காதவன் அதிகாரியா நிக்கிறான். யோசேப்பு சொல்றான், உன்னை நான் மன்னிக்கிறேன். எப்படி மன்னிக்கிறேன் அப்படின்னா, இந்த தேசத்துக்கே சீப் கெஸ்டா உங்களை நான் மாத்துறேன். நீ செஞ்ச தப்புக்கு நான் உனக்கு என்ன பண்ணுனா தண்டனை தான் கொடுத்துருக்கணும், நீ அடிமையா தான் இருந்திருக்கணும். ஆனா நீ செஞ்ச தப்ப உன் மனசுல இருந்து வேறொன்னு நான் பிடுங்குறேன். இது நீ செய்யல, தேவனே செஞ்சிருக்கிறாரு. நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, தேவன் நன்மை செய்தார். நீங்க பட்டினில செத்து வம்சமே இல்லாம அழியிருக்கு தேவன் விடாமல் என்னை ஃபர்ஸ்ட் எகிப்துக்கு அனுப்புனாரு. அதனால யூதா, பெஞ்சமின், சிமியோன் நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, இது தேவனுடைய செயல், என்ன குழியில தூக்கி போடன்னு வருத்தப்படாதீங்க. அப்படி பேசுறான் பாருங்க. இது இவனுக்கு மிகப்பெரிய கிருபை. இவன் நினைச்சிருந்தானா இவனுங்களை ஒண்ணு இல்லாம பண்ணலாம், ஆனா எதுவுமே பண்ணல. இவனுக்கு மிகப்பெரிய தயவை அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. 47:6 பாத்தீங்கன்னா, எகிப்து பார்வோன் ராஜாட்ட போய் யோசேப்பு பேசிட்டு இருக்கான். பேசும்போது இதெல்லாம் என்ன அண்ணன் தம்பி, இதெல்லாம் எங்க அப்பா, இதெல்லாம் எங்களோட உடைமை அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொல்றான், இவங்களை தேசத்துல சிறப்பான இடத்துல வச்சுக்க, ரொம்ப நல்ல இடத்துல வச்சுக்க. உங்க அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் என்னென்ன கிஃப்ட் இருக்கோ, எதெல்லாம் ரொம்ப டேலண்டா இருக்காங்களோ அதெல்லாம் அவங்களை அதிகாரியா வச்சிரு அப்படின்றான். அதுல இந்த யூதாவும் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன்.
47:6 சொல்லப்படுது. அதிகாரியா மாறினார்கள், சீப் கெஸ்டா மாறினாங்க. சீப் கெஸ்ட் வந்தானே உங்க வீட்டில் எங்க படுக்க வைப்பீங்க? நாங்க பெட்ரூம்ல படுத்துக்கிறோம், நீங்க ஹாலில் படுத்துக்கன்னு சொல்லுவீங்களா? சொன்னாலும் சொல்லுவோம் பாஸ்டர், நம்ம எங்க தூங்கினாலும் பரவாயில்ல, அவங்கள ஒரு பெஸ்டான இடத்துக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ இவங்களை சீப் கெஸ்டா வச்சிருக்கான். பார்வோன் துரோகம் செய்தவன், தீமை நிறைந்தவன், ஆபிரகாமுடைய வழியை விட்டு தூரமா போனவன். இவனுக்கு தேவன் கொடுக்குற கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு அளவில்லாத கிருபையை கொடுக்குறாரு. இந்த கிருபைக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன் தவறு தான் முகத்துக்கு முன்னாடி வரும் பொழுது அப்படியே சைலண்டா மாத்திக்கிட்டான். அவர் தனக்கு முன்பாக வரும் பொழுது அதுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவனுடைய தாழ்மையான உள்ளத்துக்காக தான் தேவன் அவனை எங்க தூக்கிட்டு போறாரு பாருங்க, ஒரு பயங்கரமான ஒரு பிளேஸுக்கு தூக்கிட்டு போறாரு. 49வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. யாக்கோபு சாகிற நேரத்துல தன்னுடைய 12 குமாரரை நிக்க வைக்கிறான். நிக்க வச்சு இப்ப ஆசீர்வதிக்க போறான். யூதா பால சிங்கம், நீ இறை கவ்வி சமாதான கர்த்தர் வருமளமும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை ஒளிவதும் இல்லை. 12 பேர் நிக்கிறாங்க. 12 பேர்ல இந்த யூதாவை குறிச்சு சமுதாயத்துல கெட்ட பேர் இருக்கு. மகன்களை சரியா வளர்க்கல, மருமகள்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இவன் தான் அப்பாட்டே ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து இது என்னன்னு தெரியுதான்னு கேட்டான். இவ்வளோ ஃபால்ட், அப்பாக்கு அதிகமான பிரச்சனை கொடுத்தது இவன் தான். இப்ப 12 பேர் நிக்கிறாங்க. இந்த 12 பேர்ல யார் சந்ததியிலிருந்து இயேசு வரணும்னு கேட்டா நீங்க யாரை சொல்லிருப்பீங்க சொல்லுங்க? 12 பேர்ல இயேசு இவங்க சந்ததியிலிருந்து வரணும் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? நீங்களா தான் யாரை சொல்லியிருப்பீங்க? யோசேப்பை தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்? அண்ணன் தம்பிக்கு துரோகம் செய்யல, அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சான், போன இடத்துல உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான், அவன்கிட்ட எந்த ஃபால்ட்டுமே பார்க்கல. மனிதர்கள் இப்படிதான், ஃபால்ட்டே இல்லாதவன் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்றாங்க. ஃபால்ட்டே இருக்காது அப்படின்னு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது மொத்த ஃபால்ட் எங்க தான் இருக்குது, இங்க தான் இருக்குது. எல்லாம் உம்முன்னு இருக்கிறத பார்த்தா தீர்க்க தரிசனம்னு நினைக்கிறேன். 12 பேர்ல யோசேப்பு அதுக்கு தகுதியானவன், பெஞ்சமின் அதுக்கு தகுதியானவன். ஆனா அப்பா கை யாருக்கு நேரம் வருதுன்னா யூதாக்கு நேரம் தான் வருது. யூதா பார்த்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உன் சந்ததியிலிருந்து வருவாரு. ரெண்டாவது, ராஜாக்கள், பவர்ஃபுல்லான ராஜாக்கள்லாம் உன் சந்ததியிலிருந்து தான் வருவாங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. இவனால அதை தாங்கவே முடியல. தாவீது யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவன் தான். சாலமோன் யூதா கோத்திரம் தான். எந்தெந்த ராஜாலாம் பவர்ஃபுல்லா இருந்தாங்களோ எல்லாம் இந்த யூதா, தவறு செய்த யூதா, திருட்டுத்தனப்பான யூதா, இவன் வாழ்க்கையில தான் வந்தாங்க. எப்படி இப்படி நடந்துச்சு? எத்தனை பேர் நல்லவங்களா இருக்காங்க, இவ்வளவு தீமை செஞ்சவனுக்கு எப்படி? அதுதான் தேவனுடைய கிருபை. என்ன சொல்லுங்க? தேவனுடைய கிருபை. ஏன் இப்படி செஞ்சாரு? அவருக்கு தெரியும் இனி வரப்போதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை இதை விட மோசமாக தான் இருக்கும். அதுங்களுக்கு சில வாழ்க்கை தரணும் அப்படின்னா, அதுங்க அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இவனை இந்த மாதிரி தான் நடத்தி ஆகணும். பாருங்க, மத்தேயு 1வது அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க. 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். ரெண்டுமே ஃபால்ட் கேரக்டர், ரெண்டுமே ஃபால்ஸ். தாமாரும் இந்த லிஸ்ட்ல வந்திருக்க கூடாது, இவனும் வந்திருக்க கூடாது. ஆனா கொண்டு போய் சொருகி வச்சிட்டாரு பாருங்க எங்கேன்னு. எனக்கு இவங்க தான் தேவை. யோசேப்பு கொஞ்சம் தூரமா நில்லுன்ட்டாரு. என்ன கதைன்னே தெரியல. ஆமார், இந்த இயேசுடைய வம்ச வரலாறு இந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா சில பெண்கள் தான் வராங்க. அதுலயும் சில பெண்கள் யாரு அப்படின்னா ரொம்ப ஃபால்ட்டானவங்க. அவங்க பேரை ஏத்துறாரு. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல தேவன் தம்முடைய கிருபையை அளவில்லாமல் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அந்த கிருபையை உங்களுக்கும் குடும்பத்துக்கும் கொடுத்திருக்கிறாரு. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான். இப்படி இவர்கள் வம்சம் வழியில இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வராரு. இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, நான் தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரன்னா யூத ராஜ சிங்கம். இவன் பேரை வச்சுதான் கூப்பிடுறாங்க, யூத ராஜ சிங்கம் அப்படின்னு இயேசு சொல்ற காரணம் என்னன்னா, இந்த யூதா எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கிறான், எவ்வளவு பெரிய குழியில விழுந்தான். யோசேப்பை விட ஆழமான குழியில விழுந்தவன் யாருன்னா இவன் தான். ஆனா நீ இந்த குழியில தான்டா இருக்கிற பாரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரியலாவே ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டான், நம்ம இந்த இடத்துல இருந்து வரணும் அப்படின்னு. வரணும்னு நினைச்சான் பாருங்க. காடு கையை பிடிச்சான், ஒரு கிருபியை கொடுத்து அவனை தூக்கி டாப்ல நிப்பாத்திட்டாரு. இங்க 32:1 வாசிச்சு முடிக்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான். சங்கீதக்காரன் தாவீது யாருன்னா இந்த யூதாவுடைய பேரன் தான் இவன். அதனால யூதாவுடைய சம்பவம்லாம் இவனுக்கு தெரியும். அதனால சங்கீதக்காரன் சொல்றான்,
எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, பாவம் செய்யாத எவனும் இல்லை, மீறுதல் செய்யாத எவனும் இல்லை, ஆனா மூடப்பட்டிருக்கா, மன்னிக்கப்பட்டிருக்கா, இதுதான் கேள்வி. அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ. இங்க பாருங்க, இந்த யூதா அந்த பெண்ணு காமிச்சிருக்கும் போது இவன் உன்னை யூஸ் பண்ணிருக்கலாம், உன்னை சொல்லிருக்கலாம், இதை தாங்க நான் 6 மாசமா தேடிட்டு இருந்தேன், இவதான் திருடி வச்சிருக்கிறா சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்கூடாதா? என் மகன் செத்தோட எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, கேஸ் அப்படியே டைவர்ட் பண்ணிருக்கலாம், அப்படியே ஒரு பொய்ய சொல்லிருக்கலாம். வீண் பள்ளி என் மேல செலுத்துறாங்க, நான் நல்லா இருக்கிறது இவளுக்கு பிடிக்கலங்க, வீட்டில் இருக்கும் போது சண்டை போட்டாங்க, சண்டைனால தாங்க இப்ப என் பொண்டாட்டியும் செத்துட்டா, இவள் டார்ச்சர் தாங்க முடியாம 2 பசங்க செத்துட்டாங்க, இப்ப 3ஆவது பையனையும் கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க சொல்லிருக்கலாமா, சொல்லிக்கூடாதா? நிச்சயமா சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் ஆவியில கபடம் இல்லை. எப்படி இருக்கிறானா, ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அதை அப்படியே அக்செப்ட் பண்றான், அதை அப்படியே ஏத்துக்கிறான், ஏத்து தன்னை மாத்திக்கிறான். கபடம் இல்லாது இருக்கிறனோ அவன் பாக்கியவான். அப்போ கடைசியில் இந்த யூதா ஒரு பாக்கியம் உள்ளவனா இருந்தான். அந்த தாமார் செய்த தவறுக்கு நிச்சயமா அவ தேவனை அறிந்தே இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் இயேசுடைய வம்ச வரலாறுல அவங்கள போடுறாங்க. இதுக்கு பிற்பாடு யாக்கோபு தன்னுடைய தேவனை குறித்து அளவில்லாம அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். நல்ல சந்ததியா அவங்க மாறி இருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையினுடைய துவக்கத்தில் சில நேரங்களில் பிள்ளைகள், சமுதாயம், பெரியவர்கள் யார் வேணாலும் தப்பு செய்யலாம், யார் வேணாலும் கீழே விலகலாம். ஆனா தேவன் தம்முடைய கிருபையை அவளுக்கு எப்பொழுதும் காண்பிக்க ரெடியா தான் இருக்கிறாரு. இவன் சம்பவத்தில் இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம், யார் மீதும் அனாவசியமா நீங்க தங்கள் வாயை நீட்டி நியாய தீர்ப்பு செஞ்சிடாதீங்க, தப்பே இருந்தாலும். ஏன்னா ரிட்டன் உங்க பக்கம் திரும்பிடும். மனுஷன் விதத்ததை அறுத்துருவான். இரக்கமுள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பாமா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எது நிற்போம்.